ஹலோ நண்பர், வெல்கம் பேக் டு சரண்டப். 2014 ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவி என்னது பேபடுக். இந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். த பேபடுக் படத்தோட பிளாட் என்னென்னா, சிங்கிள் மதரான அமீலியா அண்ட் அவங்களோட பையனான சாமுவேல், இவங்க 2 பேருமே தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட பையன் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறான். மற்ற பசங்க கூட சகஜமாக இல்லாமல் வினோதமாக நடந்துக்கிறான். பேபடுக்குன்னு ஒரு மான்ஸ்டர் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது, அது நம்மளை கொல்ல போகுதுன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கான் அந்த பையன். அந்த பேபடுக் மான்ஸ்டர் நிஜமாலே உண்மையா? அப்படி உண்மையாக இருந்தால் இந்த அம்மாவும் பையனை எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றதாங்க இந்த படத்தோட மொத்த கதையே. எனக்கு இந்த படம் பிடிச்சது. படத்தோட ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேபடுக் கதையை கேட்கும்போது நம்ம சைல்டுஹுட்டில் நம்ம பெட்டு கீழே நம்ம ரூமில் ஒரு மான்ஸ்டர் இருக்குன்னு நம்மளாம் நிறைய பேர் நம்பிட்டு இருந்திருப்போம், சின்ன வயசில் நான் சொல்கிறேன். இதனாலே அந்த ஸ்டோரி நம்ம கூட கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. படம் ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு க்யூரியாசிட்டி வருது, பேபடுக் எப்படி இருக்கும், அது எதுக்காக இப்படிலாம் பண்ணுதுன்ற ஒரு க்யூரியாசிட்டி பார்த்தோன்னா நமக்கு ஏற்படும். அண்ட் கிளைமேக்ஸில் அந்த பேபடுக் ஸ்டோரி முடித்த விதம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுத்துது. இதை பற்றி வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி சைல்டு ஆர்டிஸ்டாக ப்ளே பண்ண நோவா வைஸ்மேன், அந்த பையனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் அவங்க அம்மா கேரக்டரில் நடித்த எஸ்சி டேவிஸோட ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய இடத்துல அவங்க வெளிப்படுத்தின எமோஷன்ஸ் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு சில இடத்துல இரிட்டேட் ஆகிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அது அந்த கேரக்டரை இன்னுமே பெட்டர் ஆக்குது. அந்த கேரக்டர் இப்படி தான் நடந்துக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில். அந்த ஆக்ட்ரஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மூலிமா நல்லாவே கன்வே பண்ணியிருக்காங்க அதை. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி சினிமாட்டோகிராஃபி அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் பேபடுக் வர சீக்வன்சஸில் பண்ண சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்தில் ஜம்ப்ஸ்கேர்ஸ் எதுவுமே கிடையாது, ஒரு த்ரில்லர் படம் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அந்த பேபடுக்குன்ற மான்ஸ்டர் ஒரு மிஸ்ட்ரியாக பார்த்து கொண்டு போயிருப்பாங்க. கடைசியாக தான் அதை ரிவீல் பண்ணுவாங்க. பட் அதை ரிவீல் பண்ணாலும் அந்த கிளைமேக்ஸ் நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். அந்த கிளைமேக்ஸை நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு 2 பெர்ஸ்பெக்டிவில் அந்த கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலும் அந்த கிளைமேக்ஸ் புரியும், அண்ட் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலுமே அது புரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பேபடுக் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் ஒரு விதமான ஒரு எண்டிங்காக உங்களுக்கு அமையும். அண்ட் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம ஹீரோயின் பார்வையிலேருந்து நீங்கள் அதை பார்க்கணும். ஹீரோயினோட பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா முடிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பட் ஆனால் அது நிறைய பேருக்கு புரிஞ்சிருந்தால் தான் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். சப்போஸ் புரியாமல் போச்சுன்னா என்ன இது ஒன்றுமே புரியலன்ற மாரி ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் ஆகிடும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி சில பேருக்கு தோண ஆரம்பிக்கும். பட் அந்த கிளைமேக்ஸ் புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜோடு இந்த படம் முடிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்மள நிறைய பேர் டிப்ரெஷனில் இருப்போம். டிப்ரெஷன் தான் மொத்த பிரச்சனைக்குமே காரணம். மனுஷனுக்கு அது இல்லாமல் போச்சுன்னா எல்லாமே நல்லா தான் நடக்குன்றதை சொல்ல வந்திருப்பாங்க இந்த படத்தில். ஓவரால் உங்கள் டைமுக்கு ஒரு ஒர்த்தான ஹாரர் மிஸ்ட்ரி மூவி இது. இந்த படத்துக்கு IMDbல 6.8 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடல்ட் சீன்ஸ் இந்த படத்தில் எதுவும் இல்லை, பட் டிஸ்டர்பிங்கான சீன்ஸ் இருக்குது. ஸோ கிட்ஸ் என்ஜாய் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அதை மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பாருங்கள். அண்ட் இந்த படம் அமேசான் பிரைமில் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்கில் கிடையாது. அதனால் இந்த படத்தை மிஸ் பண்ணுறாதீங்க, இங்கிலீஷில் பாருங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த படம் மூலிமா. உங்களில் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்க படம் எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சப்போஸ் நான் சொன்னதில் எதாவது தப்பு இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த முறை அதை சரி பண்ண முயற்சி பண்ணுறேன். ஸோ ஓகே நண்பா, இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன். டாட்டா பாய், see you.